ஹலோ வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். மைக் ஒர்க் ஆகுதா? ஓகே. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஆரவல்லி மலைத்தொடர், அதாவது ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஆரவல்லி மலைத்தொடர்ல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டால ஒரு போராட்டம் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி பிரீஃபாக போனாலும் நீங்கள் நியூஸ் பேப்பர் பாருங்க. ஸோ அப்படி ஒரு போராட்டம் வந்ததால அந்த போராட்டம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ என்னென்ன வார்த்தைகள்ட்டு அதோட கண்டினியூஷன் நீங்க பார்க்க போறோம். இங்க பாருங்க. took to the street. இது லாஸ்ட் கிளாஸ் சொன்ன லாஸ்ட் வீடியோல இது வந்து வெர்பு. என்ன வெர்பு? பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. டேக் took டேக்கன் வரும்ல. அப்போ பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. tookல என்ன? கடந்த காலத்துல ஏதோ ஒரு நடந்ததை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ took to the streets அப்படின்னா இப்போ they took to the streets அப்படின்னா வீதிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா the protesters took to the streets அப்படின்னா அவங்க வந்து வீதிக்கு வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ரொட்டஸ்டாஸ் ஸ்ட்ரீட்னா வீதியில வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு வீதிக்கு வந்துட்டாங்க. இந்த ப்ரொட்டஸ்டாஸ் ஸ்ட்ரீட்னா வீதிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். வீதிக்கு வந்து என்ன செய்வாங்க? போராட்டம் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க அடுத்த வார்த்தை கிளிம்பிங் பேரிகேட்ஸ் அப்படின்றது. அது இப்போ போராட்டம் நடத்துறப்ப என்ன ஆகும்? இந்த பேரிகேடை தாண்டி சில பேர் குறிப்பாங்க, ஏறி தடுத்து உடச்சிட்டு போவாங்க. அப்போ பேரிகேட்ஸ்னா அந்த தடுப்புகள். கிளீனிங் பேரிகேட்ஸ்னா பேரிகார்டு தாவி குதிக்கிறது, கிளீன் பண்றது. சரிங்களா? ஓகே. அடுத்தது டேம்பரிங் அப்படின்றது. டேம்பரிங்ல என்ன? குறுக்கீடுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இவ்வளோ போராட்டம் நடக்குது. கவர்மெண்ட் கடைசியில் என்ன சொல்லுவாங்க? கவர்மெண்ட்டும் இந்த ஒரு ஒரு லேபரை வந்து என்ன சொல்லுவாங்க? ஒரு ஒரு லீடரும் என்ன சொல்லுவாங்க? அப்பா நாங்கள் இனிமேலுக்கு உங்கள் விஷயத்துல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ அது சொல்லக்கூடிய வார்த்தை தான் டேம்பரிங். அப்போ என்ன சொல்லுவாங்க? நாங்கள் இனிமேல் உங்க விஷயத்துல தலையிட மாட்டோம். They said that they not tampering with us. அப்போ அவங்க வந்து எங்களோட தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. டேம்பரிங்னா குறிக்கீடு அர்த்தம். எகிட்டேட்டர்ஸ்னா கிளர்ச்சியாளர்கள் அர்த்தம். ப்ரொட்டஸ்ட்னாலும் போராட்டக்காரர்கள், எகிட்டேட்டர்ஸ்னா கிளர்ச்சியாளர்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ டேம்பரிங் அப்படிங்கிறது இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது ரெண்டுத்துக்குமே குறிக்கீடு தான். பட் இதுக்கு சின்ன வித்தியாசம் இருக்கு. டேம்பரிங் எங்க சொல்லுவோம்னா ஒரு மோசடி நோக்கத்தோட, இப்போ ஒரு மோசடி நோக்கத்தோட ஏதோ ஒன்று திருத்தி மோசடியா அதுல செய்யறாங்கல்ல, இன்டர்ஃபியர் ஆவாங்க, குறுக்கீடு தலையிடுவாங்க. அதை பத்தி பேசும்போது டேம்பரிங் அப்படின்ற வார்த்தையும் இன்டர்ஃபியர்ன்ற சொல்லிட்டு நம்ம நார்மலா ஏன்டா என் விஷயத்துல தலையிடுற அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து நம்ம இன்டர்ஃபியர் அப்படின்றத பயன்படுத்தலாம். சரிங்களா? டேம்பரிங், இன்டர்ஃபியர் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போ இது எல்லாமே அந்த போராட்டம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே.